Displacement current and Maxwell's correction to Ampere circuit law. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியிலிருந்து மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம். Induced magnetic field. Faraday's law of electromagnetic induction state that the change in magnetic field produces an electric field. Mathematically it is written as, அதாவது பாரடேவின் மின்காந்த தூண்டல் விதியிலிருந்து பார்த்தீங்கன்னா காந்த புலத்தில் ஏற்படும் மாற்றம் மின்புலத்தை உருவாக்கிறதுன்னு சொல்றாங்க. எனவே இந்த பாரடேவின் விதியோட கணிதவியல் வடிவம் எப்படி இருக்குன்னா, closed line integral E vector dot dl vector equal minus d divided by dt pi b equal minus d divided by dt closed surface integral b vector dot dA vector இருக்கு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல closed line integral E vector dot dl vector என்னன்னு சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு அலாங் ஏ closed loopன்னு சொல்றாங்க. அதாவது மூடப்பட்ட சுற்று வழியே தூண்டப்படும் மின்புலம்னு சொல்றாங்க. அதே மாதிரி மைனஸ் டி டிவைடட் பை டிடி பை பியை என்னன்னு சொல்றாங்கன்னா, வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம்னு சொல்றாங்க. அதாவது நேரத்தை பொறுத்து மாற்றம் அடையும் காந்த பாயம்னு சொல்றாங்க. அதே மாதிரி மைனஸ் டி டிவைடட் பை டிடி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஏ வெக்டார் என்னன்னு சொல்றாங்கன்னா, சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி இன் த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த லூப். அதாவது மின்சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றம் அடையும் காந்த பாயம் பை பின்னு சொல்றாங்க. இன் திஸ் ஈக்குவேஷன் வேர் பை பி இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் டி டிவைடட் பை டிடி இஸ் த டோட்டல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ல பை பி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்த பாயம்னு சொல்றாங்க. அதே மாதிரி டி டிவைடட் பை டிடி என்னன்னு சொல்றாங்கன்னா நேரத்தை பொறுத்த வகைக்கெழுன்னு சொல்றாங்க. ஈக்குவேஷன் 1 மீன்ஸ் தட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் இன்டியூஸ்டு along a closed loop by the change in magnetic flux pi b in the region encircled by the loop. அதாவது ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதியில் உள்ள காந்த பாயத்தின் பை பியில் மாற்றம் ஏற்படும் போது மூடப்பட்ட சுற்றின் வழியே மின்புலம் E வெக்டார் தூண்டப்படுகிறது. ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் மைனஸ் டி டிவைடட் பை டிடி பை பின்னு இருக்கு பார்த்தியா, அதுதான் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எதை இன்டியூஸ்டு பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டாரை இன்டியூஸ்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஈக்குவேஷனில் க்ளோஸ்டு லைன் இன்டகல் E வெக்டார் டாட் டிஎல் வெக்டார்னு சொல்கிறாங்க. இந்த E வெக்டார் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டி டிவைடட் பை டிடியை நம்ம சேஞ்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி பை பியை நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதாவது காந்த பாயம்னு சொல்லலாம். Next, from symmetric considerations, James Clerk Maxwell showed that the change in electric field also produces a magnetic field, which is given by சமச்சீர் இயல்பின் அடிப்படையில் மின்புலத்தில் ஏற்படும் மாற்றம் காந்த புலத்தை உருவாக்கும் என்று ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் காண்பித்தார். அதாவது ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, சமச்சீர் இயல்பின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்றாரு. எப்படி பாரடேவின் விதி மாறுபடும் காந்த புலத்தினால் மின்புலம் உருவாகுதோ, அதே மாதிரி ஏன் மாறுபடும் மின்புலத்தினால் காந்த புலம் உருவாகக்கூடாது என்று சொல்றாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் மைனஸ் டி டிவைடட் பை டிடி பை இ ஈக்குவல் மைனஸ் டி டிவைடட் பை டிடி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகல் E வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு சொல்கிறாரு. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு அலாங் ஏ க்ளோஸ்டு லூப்னு சொல்கிறாங்க. அதாவது மூடப்பட்ட சுற்றின் வழியே தூண்டப்பட்ட காந்த பாயம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைனஸ் டி டிவைடட் பை டிடி பையை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைம்னு சொல்கிறாங்க. அதாவது நேரத்தை பொறுத்து மாற்றம் அடையும் மின்புல பாயம் பையின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைனஸ் டி டிவைடட் பை டிடி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகல் E வெக்டார் டாட் டிஏ வெக்டார் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இந்த ரீஜன் என்க்ளோஸ்டு பை த லூப். அதாவது மின்சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றம் அடையும் மின்புல பாயம் பையின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ஈக்குவேஷன் வேர் பை இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், திஸ் இஸ் நோன் as மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் விச் எக்ஸ்பிளைன் தட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார். மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பை என்பது மின்புல பாயம்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேக்ஸ்வெல்லின் தூண்டல் விதின்னு சொல்கிறாங்க. பி வெக்டார் இஸ் induced along a closed loop by the changing electric flux pi in the region encircled by that loop.
The symmetry between electric and magnetic fields explains the existence of electromagnetic waves such as radio waves, gamma rays, infrared rays, etc. அதாவது மேலே இருக்கிற ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதியில் உள்ள மின்புல பாயத்தில் அதாவது பையில் மாற்றம் ஏற்படும் போது மூடப்பட்ட சுற்று வழியே காந்தப்புலம் B வெக்டார் தூண்டப்படுகிறதுன்னு சொல்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரேடியோ அலைகள், காமா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் போன்ற மின்காந்த அலைகளின் இருப்பை வந்து இந்த மின் மற்றும் காந்த புலங்களுக்கு இடையேயான சமச்சீர் தன்மை வந்து விளக்குகிறதுன்னு சொல்றாங்க. அதாவது மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ல -d/dt பைன்னு சொல்றாங்க பாத்தியா, இதுதான் வந்து மின்புல பாயத்தில் ஏற்படும் மாற்றம்னு சொல்றாங்க. இந்த மின்புல பாயத்தில் ஏற்படும் மாற்றம் பார்த்தீங்கன்னா காந்த புலத்தை வந்து தூண்டப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இந்த காந்த புலத்தை தான் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதாவது க்ளோஸ்டு லைன் இன்டகல் B வெக்டார் டாட் dl வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன், இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் மேக்ஸ்வெல்லின் திருத்தம். இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், லெட் அஸ் கன்சிடர் எ சுச்சுவேஷன் சார்ஜிங் எ parallel plate capacitor which contains non-conducting medium between the plates. அதாவது மாறுபடும் மின்புலம் வந்து எவ்வாறு காந்த புலத்தை வந்து உருவாக்கிறது என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ள இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளை வந்து மின்னேற்றம் செய்யும் நிகழ்வினை வந்து கருதுவோம் சொல்றாங்க. இந்த இணை தகடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா மின்கடத்தா ஊடகம் வந்து உள்ளதாக கருதுகன்னு சொல்றாங்க. ஸோ கீழே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்குது, அதுதான் வந்து இணை தகடுகள்னு சொல்கிறாங்க. அந்த இணை தகடுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மின்கடத்தா ஊடகம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லெட் எ டைம் டிபெண்டன்ட் கரண்ட் IC கால்டு கன்ஜெக்ஷன் கரண்ட் பி பாஸ்டு த்ரோ த ஒயர் டு சார்ஜ் த கெப்பாசிட்டர். அதாவது கீழே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்பின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பியின் வழியே பாயும் நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்னோட்டத்தை வந்து நம்ம கடத்து மின்னோட்டம் ICன்னு சொல்கிறாங்க. இந்த கடத்து மின்னோட்டத்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த மின்தேக்கி வந்து மின்னேற்றம் செய்யப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆம்பியர் சர்க்யூட் லா கேன் பி யூஸ்டு டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு அரௌண்ட் த கரண்ட் கேரிங் வயர். அதாவது மேலே கொடுத்துருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த மின்னோட்டம் தாங்கிய கம்பியை சுற்றி உருவாகும் காந்த புலத்தை வந்து கணக்கிட ஆம்பியரின் சுற்று விதி வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. டு கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் P நியர் த வயர் அண்ட் அவுட் சைட் த கெப்பாசிட்டர், லெட் அஸ் draw a circular ampere loop which enclose the circular surface S1 above figure. Using ampere circuit law for this loop we get. அதாவது மேலே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்கு அருகிலும் அதே மாதிரி மின்தேக்கிக்கு வெளியிலுமாக அமைந்த புள்ளி Pயில் வந்து காந்த புலத்தை வந்து நம்ம கணக்கிட வட்ட வடிவ பரப்பு S1ஐ வந்து நம்ம மூடியவாறு ஒரு வட்ட வடிவ ஆம்பியரின் சுற்றை ஒன்று வரைவோன்னு சொல்கிறாங்க. இந்த சுற்றுக்கு வந்து நம்ம ஆம்பியரின் விதியை வந்து பயன்படுத்தினா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆம்பியர் விதியோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகல் B வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் μ0I இருக்கும். ஸோ நாம் வந்து இங்கே எடுத்துங்கிற ஏரியா வந்து S1னால இங்கே என்க்ளோசிங் S B வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் μ0I இருக்கிறதாவில் இங்கே நம்ம IC எடுத்துருக்கோங்க. ICனா கன்ஜெக்ஷன் கரண்ட், அதனால இங்கே என்ன வரும்னா ஈக்குவல் டு μ0ICன்னு வரும். இந்த ஈக்குவேஷனில் வேர் μ0 இஸ் த பெர்மிபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இங்கே μ0 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தின் உட்புகுதிறன்னு சொல்கிறாங்க. நவ் த சேம் லூப் இஸ் என்க்ளோஸ்டு பை த பலூன் ஷேப்டு சர்ஃபேஸ் S2 such that boundaries of two surfaces S1 and S2 are same but the shape of the surfaces is different. above figure. மேலே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுடன் பார்த்தீங்கன்னா பலூன் வடிவ கொண்ட பரப்பு வந்து S2வினால் வந்து மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது S1 மற்றும் S2 இரண்டு பரப்புகளோட எல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருந்தாலும் அப்பரப்புகளின் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது முன்ன பார்த்த டயக்ராமில் S1ஓட எல்லையும் அதே மாதிரி இங்கே பார்க்குற S2ஓட எல்லையும் வந்து ஒரே அளவாக இருக்கும், ஆனால் அதோட வடிவம் மட்டும் கொஞ்சம் மாறின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. As Ampere's law applied for a given closed loop does not dependent on the shape of the enclosing surface, the integral should give the same answer. But by applying Ampere circuit law for the surface S2 we get enclosing S2 closed integral B vector dot dl vector equals 0. அதாவது ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு வந்து நம்ம ஆம்பியரின் விதியை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது சுழலும் பரப்புடைய வடிவத்தை பொறுத்து அமையாதுன்னு சொல்கிறாங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா இரு தொகையீடுகளுக்கும் நாம் ஒரே மதிப்பை வந்து தர வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம மேலே பார்த்த ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு இருக்கிறதும் இப்போ பார்க்குற ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு இருக்கிறதும் வந்து சேமாக இருக்கும். ஏன்னா அங்கே S1ஓட பரப்பும் இங்கே இருக்கிற S2ஓட பரப்பும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வடிவம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் ரைட் சைடு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம் பரப்பு S2க்கு வந்து ஆம்பியரின் சுற்று விதி வந்து பயன்படுத்தினா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா S2 க்ளோஸ்டு இன்டகல் B வெக்டார் டாட் DL வெக்டார் ஈக்குவல் 0ன்னு கிடைக்கும். The above equation, the right hand side of the equation is 0 because the surface S2 now here touches the wire carrying conjunction current. And further, there is no current flowing between the plates of the capacitor between the plates. அதாவது மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் வந்து ரைட் சைடு வந்து ஏன் 0 இருக்குன்னா அந்த கடத்து மின்னோட்டத்தை தாங்கும் கம்பியை வந்து பரப்பு S2 வந்து எவ்விடத்திலும் வந்து தொடவில்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மின்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியில் வந்து எந்த ஒரு மின்னோட்டமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒரு பக்க தகடுகள் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் ஷேப்புடுக்கிறது வந்து அடைச்சதுனால அந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையே வந்து கரண்ட் வந்து செல்றதில்லன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஈக்குவேஷனில் ரைட் சைடு வந்து 0 வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் P இஸ் 0 இன்ஸ் தேர் இஸ் அன் இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் ஈக்குவேஷன் 3 and 4. அதாவது மேலே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி Pயில் உள்ள காந்தப்புலம் வந்து சுழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகையால் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் நம்பர் 3யும் ஈக்குவேஷன் நம்பர் 4ம் வந்து முரண்பாடாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் ரிசால்வ்ட் திஸ் இன்கன்சிஸ்டன்சி as follows. While the capacitor is being charged up, varying electric field produced between capacitor plates. There must be a current associated with the changing electric field between capacitor plates. In other words, the time varying electric field or time varying electric flux produces a current. This is known as displacement current flowing between the plates of the capacitor. Below figure. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 4ல் இருக்கிற முரண்பாடை வந்து கலைக்கிறதுக்கு மேக்ஸ்வெல் வந்து பின்வரும் முறையில் வந்து தீர்வு கண்டார்னு சொல்கிறாங்க. அது என்ன முறைன்னு பார்க்கலாம். அதாவது கீழே இருக்கிற டயக்ராம் பாருங்க. மின்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மின்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா மாறுபடும் மின்புலம் வந்து உருவாக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாறுபடும் மின்புலத்தினால் பார்த்தீங்கன்னா ஒரு மின்னோட்டம் வந்து அந்த தகடுகளுக்கு இடையே வந்து பாய வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் அல்லது மின்பாயம் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கிறது. ஸோ மின்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே பாயும் இம்மின்னோட்டம் வந்து இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. From Gauss's law of electrostatics, the electric flux between the plates of the capacitor is pi E equal closed surface integral E vector dot dA vector equal EA equal to Q divided by epsilon naught. So pi E equal Q divided by epsilon naught, where A is the area of the plates of the capacitor. அதாவது நிலை மின்னியலின் காஸ் விதியை பயன்படுத்த மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையேயான மின்புல பாயமானது பை இ ஈக்குவல் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டகல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் இஏ ஈக்குவல் கியூ நாட்னு சொல்லலாம். ஸோ இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா பை இ ஈக்குவல் கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனில் ஏ என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்தேக்கியின் தகடுகளின் பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் கிவன் பை, அதாவது மாறுபடும் மின்புல பாயத்தை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் பை இ ஈக்குவல் கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட்னு இருக்கா, இதுக்கு நம்ம ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து டி டிவைடட் பை டிடியால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா டி பை இ டிவைடட் பை டிடி ஈக்குவல் 1 டிவைடட் பை எப்சிலான் நாட் டிக்யூ டிவைடட் பை டிடின்னு எழுதலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு டிக்யூ டிவைடட் பை டிடி தான் வேணும். அதனால் அந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டிக்யூ டிவைடட் பை டிடி ஈக்குவல் எப்சிலான் நாட் டி பை இ டிவைடட் பை டிடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் எப்சிலான் நாட் டி பை இ டிவைடட் பை டிடி. ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் டிக்யூ டிவைடட் பை டிடியை வந்து நம்ம ஐடின்னு எழுதலாம். ஸோ கரண்ட்டுக்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூ டிவைடட் பை டின்னு இருக்கும். இங்கே ஐடி இருக்கிறதுனால நம்ம டிக்யூ டிவைடட் பை டிடின்னு எழுதியிருக்கோங்க. அதனால தான் இங்கே ஐடி ஈக்குவல் எப்சிலான் நாட் டி பை இ டிவைடட் பை டிடின்னு வந்திருக்கு. வேர் டிக்யூ டிவைடட் பை டிடி ஈக்குவல் ஐடி இஸ் நோன் as டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆர் மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் டிக்யூ டிவைடட் பை டிடி ஈக்குவல் ஐடிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்கிறாங்க அல்லது மேக்ஸ்வெல் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்கிறாங்க. த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்
can be defined as the current which comes into play in the region in which the electric field or electric flux in changing with time. In other words, whenever the change in electric field takes place, displacement current is produced. அதாவது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நேரத்தை பொறுத்து மின்புலம் அல்லது மின்புல பாயம் மாற்றம் அடையும் போது அதனால் உருவாகும் மின்னோட்டமே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது எப்போதெல்லாம் மின்புலத்தில் மாற்றம் நிகழ்கிறதோ அப்போது அங்கு இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் உருவாகிறது. ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நேரத்தை பொறுத்து மின்புலம் மாற்றம் அடையும் போது அதனால் ஒரு மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டத்தை தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்னு சொல்றாங்க. மேக்ஸ்வெல் மோடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா ஆஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் விதியை மேக்ஸ்வெல் பின்வரும் வகையில் மாற்றம் செய்தார்னு சொல்றாரு. அதாவது க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் ஐன்னு சொல்றாங்க. இது ஆம்பியர் விதியோட ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ரைட் சைடில் இருக்கிற ஐ இருக்கிறதால நாம ஐசி பிளஸ் ஐடின்னு எழுதுறாங்க. அதாவது ஐசினா கன்ஜெக்ஷன் கரண்ட், அதே மாதிரி டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அது பின்னாடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். ஸோ அந்த மியூ நாட்டை உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுறாங்க. அதாவது மியூ நாட் இன்ட்டு ஐசியை மியூ நாட் ஐசின்னு ப்ளஸ் மியூ நாட் இன்ட்டு ஐடியை ப்ளஸ் மியூ நாட் ஐடின்னு எழுதுறாங்க. ஸோ ஐடியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் டி பை இ டிவைடட் பை டிடி. ஸோ நம்ம மேலே பார்த்த ஈக்குவேஷன் தான், அதை நம்ம இங்கே ஐடி இருக்கிறதால சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டி பை இ டிவைடட் பை டிடி. ஸோ மியூ நாட்டோட அந்த ஐடி வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதுறாங்க. வேர் த டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் becomes the sum of conjection current and displacement current. Therefore, I equal IC plus ID. The above equation is known as Ampere-Maxwell law. மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பரப்பினால் சூழப்பட்ட மொத்த மின்னோட்டமானது, அதாவது I ஆனது கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஆகியவற்றின் கூடுதலுக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதாவது I ஈக்குவல் ஐசி ப்ளஸ் ஐடின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் தான் ஆம்பியர்-மேக்ஸ்வெல் விதின்னு சொல்கிறாங்க. When the current in the circuit is constant, the displacement current is zero. Between the plates, the conjection current is zero, while the displacement current is non-zero. அதாவது மின்சுற்றில் மின்னோட்டம் மாறாமல் உள்ள போது பார்த்தீங்கன்னா அந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஐடி சுழியாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மின்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கடத்து மின்னோட்டம் ஐசி சுழியாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஐடி அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சுழியற்றதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. This displacement current or time varying electric field can also produce a magnetic field between the plates of the capacitor. ஸோ முன்ன பார்த்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மின்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஐடி சுழியற்றதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அல்லது நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலமானது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தகடுகளுக்கு இடையே காந்த புலத்தை உருவாக்கிறதுன்னு சொல்றாங்க. இதை கீழே இருக்கிற டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. The magnetic field at a point inside the capacitor is perpendicular to the electric field and show in below figure. The magnetic field can be determined using Ampere-Maxwell law equation. அதாவது கீழே இருக்கிற டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா அந்த காந்த புலம் மின்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த காந்த புலத்தின் மதிப்பை நம்ம மேக்ஸ்வெல் சமன்பாடு ஈக்குவேஷன்ல இருந்து பெறலாம்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்கியூட் லாவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்.